நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாப்பா அங்க போடான்னு நினைக்காத, நம்ம தலையில போடதா நினைச்சுக்கிட்டு அங்க போடுறான். இனிமே நம்ம ஹெல்மெட்டோட தான் அலையணும் போல இருக்கு. பாரு என்ன பரபரப்பா வீடை சுத்தம் பண்றதும் பெட்ரூமை சுத்தம் பண்றதும். அந்த வேலையை நம்ம வீட்டுல செய்யலாம் இல்ல? உன் பெட்ரூம் எவ்வளவு நாறுது மாப்பிள்ள. இங்க கொஞ்சம் அசுத்தமான சில பொருள்லாம் இருக்கு, வந்து சுத்தம் பண்ணி தரீங்களா? வந்து சுத்தம் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டேன். பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். அது சரி, சமாடுவோம். வீட்டுல யாரும் இல்லையா? வாங்க வாங்க. என்ன கிருஷ்ணா, சௌக்கியமா? ஓ, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றி விழா எடுக்கிறாங்க, நோட்டீஸ் வந்திருக்கு. உங்களால் முடிஞ்சு ஏதாவது செய்வீங்கன்னு தான் வந்திருக்கேன். ராமும் சாரதாவும் சாயந்தரம் வந்துருவாங்க, அவங்கள்ட்ட கேளுங்களேன். அவங்க குடும்பம் வேற, உங்கள் குடும்பம் வேற. ஏதோ நீங்கள் பார்த்து ஏதாவது செஞ்சால் பரவாயில்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க வந்ததும் நீங்கள் அவங்கள்ட்டே கேளுங்க. என்னது இது, வீட்டு வேலை நீங்கள் போய் செஞ்சுக்கிட்டு போர் அடிக்கல? போர் அடிக்கலையா? நானும் பொழுது போகிறதுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? பொழுது போகிறதுக்கு சமாச்சாரமா இல்லை, ஒரு ஃபாரின் சருக்கு வீட்டில் இருக்கு, வாங்க போய் சாப்பிட்லாம். எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குங்க. பரவாயில்ல, நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். வேண்டாங்க, குடிக்கிறதுக்கும் சீட்டு விளையாடுறதுக்கும் இது கிளப் இல்லைங்க, வீடு. நீங்கள் போயிட்டு சாயந்தரம் வாங்க. பாப்பா நம்மளை குத்துறான், நம்மளை தான் குத்துறான், வேற ஒன்றும் இல்லை. சார், நீங்க ஏதாவது அம்மனுக்கு உங்களால ஆமா, இந்த பில் புக்கு நோட்டீஸை வச்சு கலெக்ஷன் பண்ணீங்களே, எதுக்கு சார்? அம்மனுக்கு கூழ் ஊத்துங்க. ஓ, அம்மனுக்கு கூழ் ஊத்துறீங்களா? பார்த்து கம்மியா ஊத்துங்க, ஜாஸ்தியா ஊத்தி பேதி ஆயிட போகுது. போயிட்டு வாங்க. போயா, சொல்றேன்ல, முறைச்சு முறைச்சு பாக்குறேன். மாப்பிள்ள முட்டா பாத்திரம்லாம் கூட கழுவிங்க போல இருக்கு. ரொம்ப நன்றி வேலு, மறந்தே போயிட்டேன். காலையில சமைச்ச பாத்திரம்லாம் அப்படியே இருக்கு, இருங்க தேய்ச்சிட்டு வந்துடுறேன். ஆம்பளையா லட்சணமா நடந்துக்குங்க. என்னது, ஆம்பளையா லட்சணமா நடக்கணுமா? ஸ்ரீரங்கத்தை விட்டு மெட்ராஸுக்கு வந்து வேலைக்காக அலையும் போது நான் தான் சமைச்சேன், நான் தான் பாத்திரம்லாம் கழுவுனேன், வீடெல்லாம் பெருக்கினேன். அப்ப செஞ்சதை திருப்பி இப்ப செய்யறேன், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. இவன் ஆட்டம் தாங்கலையடா சாமி. வேலு, மொட்டை மாடியில ராமு சாரதா காவேரி ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ, இந்த காலை வச்சுனால மாடியில ஏற முடியாதுங்க, மன்னிச்சுக்கோங்க. நீ ஏறி போக வேணாம்ப்பா, நான் எடுத்துக்கிட்டு வந்து அயன் பண்ணி முடிக்கிறதுக்கு லேட் ஆகும். பேப்பர்காரன் வந்தானா என்ன கூப்பிடு, நீ வித்துறாத என்ன. முடிஞ்சா உக்காந்துருக்கிற நேரத்துல இந்த வீட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க. என்ன ஏட்டம் பாரு, அதான் இந்த குடிகார பயில மட்டும் திருதவே கூடாது. அம்மா, இது அப்படியே வளர விட்டோம் நமக்கே ஆபத்தாயிடும். சீக்கிரத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு மேட்னி ஷோ ஏதாவது போயிடலாமா? அதுக்கப்புறம் ரமேஷோட ரிசப்ஷன் போயிட்டேன்னு வச்சுக்க, அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். வேலு, சாப்பிடு வேலு, சாப்பிடு. வேணாம் பாப்பா. என்னாச்சு உனக்கு? சாப்பிடு. வேணான்னு சொல்றேன்ல. ரொம்ப பிகு பண்ணாத, பேசாம சாப்பிடு. பின்ன என்ன பாப்பா, இந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லுவேன், இப்ப எதுவுமே என்கிட்ட பேச மாட்டேற. என் மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? வேலு, பேசாம செய்யற காரியம்தான் பேச வைக்கும். நீ பேசுதே எனக்கு புரியலையே, ஏதாவது கட்சி கட்சி ஆரம்பிக்க போறியா? சிரிக்காத பாப்பா. இந்த பொம்மை சாக்லேட் எதுக்காக வாங்கிட்டு போற, யாருக்காக வாங்கிட்டு போற? இது அனாதை ஆசிரமத்துக்கு போறியா? இல்ல, எல்லாமே அந்த காவேரிக்கு தான். எது, அந்த அனாதைக்கா? அப்படின்னா திடீர் பாசம். அந்த பொண்ணு மேல அவ்வளவு பிரியமா வச்சிருக்க? பிரியம்லாம் ஒண்ணும் இல்ல, சில பேரை பிரிக்கிறதுக்காகத்தான். செடிக்கு தண்ணி ஊத்துறோம், அது பெரிய மரமான உடனே அதுல ஆணி அடிச்சு கொடி கட்டுறது இல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். பாப்பா, உன் அறிவே அறிவு பாப்பா. இத்தனை வருஷம் உன் கூடவே இருக்கேன், எனக்கு மட்டும் அந்த அறிவு இல்லையா? ஏன் பாப்பா?
ஏன்னா நீ முட்டாள். என்ன சொல்ல, திருப்பி சொல்லு. முட்டாள். இந்த மாதிரி உண்மையெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னமோ சொல்லுவாங்களே, கொட்டு வாங்கினாலும் மோதிர கையில கொட்டு வாங்கணும்னு. அதான் இது. நல்லா கொட்டு பாப்பா, கொட்டு பாப்பா. இப்ப சாப்பிட்டுமா? வேண்டாம் பாப்பா, கொடு பாப்பா. சார் பாத்தீங்களா, பசங்க நம்ம கிட்ட டெய்லி 50 பைசா ரூபான்னு வாங்கிட்டு வந்து இவனுங்கிட்ட கொடுத்துட்டு ஈமுக்கிற பண்டமா வாங்கி சாப்பிடுதுங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் சின்ன வயசு சந்தோஷங்க. நீங்க சாப்பிடலையா இல்ல நான் சாப்பிடலையா? எனக்கு என்னமோ அடுத்த ஜெனரேஷன் இதெல்லாம் அனுபவிப்பாங்கன்னு தோணல. படச்சொல்லம் வா வா. அப்பா சவாரி விட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும். வீட்டில் போயிட்டு ஒழுங்கா படிக்கணும். என்ன ஓரமா போட. பாய். இது உங்க பொண்ணா? ஆமா சார். எத்தனாவது படிக்குது? 3வது படிக்கிறா. நல்ல இங்கிலீஷ் பேசுவா. இது உங்க ஆட்டோ தானே? ஏன் ஆட்டோ தான் சார். அப்போ உங்க பிள்ளைய உங்க ஆட்டோலயே கூட்டிட்டு போலாமே. ரெகுலரா ஸ்கூலுக்கு வர பசங்களுக்கே ஆட்டோவில் இடம் பத்த மாட்டேன்னுது. அவங்களையே கரெக்ட் டைமுக்கு ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்க்க முடியல. இதுல நம்ம பசங்களையும் ஆட்டோவில் கூட்டின்னு வரணும்னு ஆசைப்பட்டா இது மாதிரி ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்க்க முடியுங்களா? சரி. பெரும்பாலும் நானே நடந்து தான் சார் போறேன். சின்ன பிள்ளை இல்லைங்களா, ஒரு தடவை ஆட்டோவில் ஏத்திட்டா அதே பழக்கத்துக்கு வந்துடும். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்குலாம் தேவையில்லை சார். வருவாரு. கரெக்டுங்களா சார்? வரேன் சார். ஹாய் காவேரி. இது யாருது, உன் கிளாஸ்மேட்டா? ஹாய் காவேரி. பேரு வசந்தி. இவதான் என் ஃப்ரெண்டு. கிருஷ்ணா, இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே நல்ல கதை சொல்றேன்னு சொன்னல, சொல்லு கிருஷ்ணா. வீட்டுக்கு வந்தவொடனே சொல்றேம்மா. பாத்தியா பாப்பா, நான் சொல்லல. இப்ப இந்த பையன் இந்த பொண்ணை கூட்டிகிட்டே சுத்திட்டு இருக்கான். இத வளர விடக்கூடாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம். கிருஷ்ணா எப்பவுமே நமக்கு தான் அடிமையா இருக்கு. அவன் ரொம்ப நல்லவனா மாறிக்கிட்டே வரான். மாற விடக்கூடாது. பாப்பா, சகுனி மகாபாரத்துல தான் வில்ல. நான் இப்ப இருக்கிற சமுதாயத்துக்கே வில்ல. கவலையை விடு பாப்பா, இந்த பயலை நான் பாத்துக்கிறேன். என்ன அங்கிள்? சாரிம்மா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல. அது கீழே ஒரே புழுக்கமா இருக்குமா, அதான் மொட்டை மாடிக்கு போலான்னு. சரி சரி போங்க. வேலு, வேலு, வேலு. மாப்பிள்ள, என்னடா தனிய மொட்டை மால் அனாதையா உக்காந்துருக்குமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க. உங்ககிட்ட பல விஷயம் பேசணும்னு மனசுக்குள்ள தேக்கி வச்சிருந்தேன். இப்பதான் அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது. மாப்பிள்ள, உங்களை விட்டா ஒரு நல்ல மனசுக்காரன், ஒரு நல்ல நண்பன், என்னுடைய சுக துக்கத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யார் இருக்கா? நீங்களே சொல்லுங்க. கண்ணை திறந்திருக்கும் போதே காலம் வர்ற காலம் இது. அது எப்படி மாப்பிள்ள நீங்க மட்டும் கண்ணை மூடிய டக்குன்னு புதையல் அடிக்கிறீங்க? நான் எப்பவுமே புதையல் அடிச்சது இல்லையே. எப்பயுமே உங்களுக்கு தமாஷ் தான். போங்க. என்ன மாப்பிள்ள இது? போச்சு, எல்லாம் போச்சு. உங்க ஸ்டைலு, உங்க நட உட பாவனை, உங்க மாப்பிள்ள முறுக்கு எல்லாமே போச்சு. சீக்காளி மாதிரி ஜிப்பாவை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாப்பிள்ள பாக்குறீங்க? நான் என்ன அண்ணியனா தூரத்துல இருந்து எட்டி பாக்குறதுக்கு? காத்து மாதிரி உங்களையே சுத்திக்கிட்டு இருந்தேன். யாரு கண்ணு பட்டுச்சோ இறைவா. நானும் மாப்பிள்ளை எப்படி இருந்தோம், இப்படி பிரிச்சு தனித்தனியா தனி மரமா நிக்க வச்சிட்டியே. நீ பண்றது நியாயமா? வேலு, மாப்பிள்ள, என்ன எதுக்கா இங்க கூப்பிட்ட?
சொல்றேன் மாப்பிள்ள, அவசரப்படாதீங்க. வாங்க வாங்க. உட்காருங்க மாப்பிள்ள. சொல்லு. மாப்பிள்ள, உங்க முகத்துல இருந்த பழைய சிரிப்பு, அந்த கலகலப்பு எல்லாம் போச்சு. சிப்ஸ் சாப்பிடுங்க. தாங்க உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். உங்க மனசுல எதையோ இழந்துட்டு அதுக்காக தினம் தினம் ஏங்குற மாதிரி எனக்கு தோணுது. உண்மைதானே? காவேரி. ஷ். காவேரி, என்ன சித்தி? என்ன பண்ணிட்டு இருக்கேம்மா? படிச்சிட்டு இருக்கேன். சிப்ஸ் காரமா இருந்தா இந்த சோடா குடிச்சா காரம் சரியா போயிடும். அதுக்காக தான் சோடா வாங்கிட்டு வந்தேன். மனசுல ஒரு பாரம், ஒரு கலக்கம், ஒரு நடுக்கம், ஒரு ஏக்கம். நான், என் குடும்பம், என் மனைவி, என் மக்கள் அப்படின்னு வாழணும் ஆசையா இருக்குல்ல? அது இல்ல வேலு. புரியுது புரியுது புரியுது. நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். எனக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா உங்களோடயே இருக்கேன். மாப்பிள, நீங்க வாழ்க்கையில எந்தெந்த சுகத்தெல்லாம் இழந்தீங்களோ அத்தனையும் கொண்டு வந்து உங்க கண் முன்னாடி நிறுத்துறேன். இதான் இதான் இந்த சிரிப்பு தான் எனக்கு வேணும். வாழ்க்கை பூரா நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதான் என் வாழ்க்கையின் லட்சியம். வேலு, என்னை இவ்வளவு அக்கறையா பாத்துக்க ஒரு ஆள் வேணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு நல்ல நண்பன் வேணும். அது நீதான் வேலு. மாப்பிள, உங்களுக்கு புரியுது, இந்த பொது ஜனங்களுக்கு புரியலையே. மாப்பிள, வாழ்க்கையில பிரச்சனை எது வேணாலும் இருக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் இதுதான். மாப்பிள, நடந்து முடிஞ்சதெல்லாம் வறட்சியான காலம், இந்த இலை உதிர் காலம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. இனிமேதான் உங்க வாழ்க்கையில வசந்த காலமே பிறக்க போகுது. நீங்க பெரிய பசுமை புரட்சியே செய்ய போறீங்க. இந்தாங்க மாப்பிள, இருங்க. வேலு, வேலு. மாப்பிள, இத கண்குள்ளா காட்சிய பார்த்து எத்தனை மாசம் ஆகுது. வசந்த மாளிகையில சிவாஜி கணேசன் மாதிரியே இருக்கீங்க மாப்பிள. என் கண்ணே பட்டம் போல இருக்கு. சாப்பிடுங்க மாப்பிள. எங்க அம்மா அப்பாக்கு நீங்க கொடுத்த உயிர் இது. இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் செருப்பா உங்களுக்கு உழைப்படை தவிர இனிமே கொடுக்க மாட்டேன். இது சத்தியம், 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 சத்தியம். என்ன மாப்பிள யோசிக்கிறீங்க? நம்ம என்ன அறிமுக புதுமுக குடிகாரனா? நம்ம எக்ஸ் சர்வீஸ்மேன் மாதிரி எக்ஸ் குடிகாரன் தானே. சர்ன்னு இறக்குங்க, சரியா போயிடும். வேலு, இதை நாம எதுக்காக குடிக்கிறோம்? இது தெரியாத கழுத. இத குடிச்சோம்னா நாமள மறைஞ்சிருவோம். அப்படித்தானே? புடி. இன்னைக்கு ஒன்ன நீ மறக்கிற. என்ன மாப்பிள சொல்றீங்க? புரியல? இத நீ சாப்பிடு. வேணாம் மாப்பிள. என்னைக்கு நீங்க கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்குள்ள வந்தீங்களோ அன்னைக்கு பாப்பா சொல்லிடுச்சு, மாப்பிள முன்னாடி குடிக்க கூடாதுன்னு. மாப்பிள்ள சாதாரணமா உங்க அந்தஸ்து என்ன? பிரபா அப்படிதான் சொல்லுவா. நீ சாப்பிடு. வேணாம் மாப்பிள. வேணா ஒண்ணு செய்யட்டுமா? சொல்லு. முதல் ரவுண்ட் நீங்க அடிங்க, 2வது ரவுண்ட் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் வேணா ஒண்ணு செய்யட்டுமா? முதல் ரவுண்டு நீ அடி, 2வது ரவுண்டு நான் வாங்கிக்கிறேன். வேணாம் மாப்பிள, நீங்க சாப்பிடு. என்ன வேலு, சின்ன குழந்தை மாதிரி ஓம வாட்டர் ஊத்துற மாதிரி ஊத்தணுமா? சாப்பிடு. வேணாம் மாப்பிள. டேய் சாப்பிடுறா. தாவா. டேய் சாப்பிடுறா.
மாப்பிள்ள சாப்பிடு. நல்லா இருக்குல்ல? மாப்பிள்ள நீ சொன்ன மாதிரி 2வது ரவுண்ட் நீங்க சாப்பிட்டுருவீங்கல்ல? ஊத்து. காவேரி இங்க உள்ள வாமா. எனக்கா ஊத்துற? சோடா வேண்டாம். இன்னும் நீங்க பழச மறக்கவே இல்லை. இதாங்க மாப்பிள்ள சாப்பிடு. நீங்க தானே 2வது ரவுண்ட் சாப்பிடுறேன்னு சொன்னீங்க. சாப்பிடு. மாப்பிள்ள சாப்பிடுறா. மாப்பிள்ள 3வது ரவுண்ட் நீங்க சாப்பிட்டே ஆகணும். பேச்சு மாறக்கூடாது. மாற மாட்டேன். சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா. எனக்கும் இப்பதான் தோணுது 3 எனக்கு சரிப்பட்டு வராது. அதனால இதையும் நீயே சாப்பிடுற. என்ன மாப்பிள்ள மாத்தி மாத்தி பேசுறீங்க? ஏய் வேணாம். மாப்பிள்ள நான் என்ன 4வது ரவுண்ட் நாடி. மாப்பிள்ள இதுல பெரிய ரகசியமே இருக்கு. என்னது? உங்களுக்கு இந்த 4ஆம் நம்பர் ஆகாதுன்னு அப்பவே ராமசாரி என்கிட்ட சொல்லியிருக்காரு. சொல்லிட்டாரா? ஆமா. அப்ப சாப்பிடு. இத நான் அடிச்சிடுறேன். அடிச்சிரு. 5வது ரவுண்டு நீங்க அடிங்க. சரி. பரவாயில்ல. அது செடிதானே மாப்பிள்ள? ஸ்டடியா இருக்க. ரொம்ப ஸ்டடியா கீழே இருக்க. போனா பாப்பாக்கு ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாது. சென்ட் குடிச்சீங்கன்னா வாயில அடிச்சு. கண்டிப்பா தரேன். குடிட்டா சாப்பிடு. மாப்பிள்ள இத நாளைக்கு ஒன்று வாங்கி தரேன். ஓய் நான் இதை குடிச்சிட்டா? குடி. பெலு மாப்பிள்ள எங்க இருக்கீங்க? இல்ல இங்கதான் இருக்க. இது எவ்வளவு? 8. சரியா இருக்கு. வேலு அப்படியே மெதுவா மேல போற மாதிரி இருக்குல்ல? ஆமா மாப்பிள்ள. வேலு இங்க பாப்பா கூப்பிடுது. வா போலாம் வா. படி மேல இருக்கா? நான் கூட்டிட்டு போறேன் வா. எங்க இருக்கும்? வா. நம்ம வீடு தானே? நம்ம வீடு தான். சத்தியம். எங்க? மெதுவா. மாப்பிள்ள ஸ்டடியா இருக்கீங்களா? என்ன காட்டு நீடா நல்ல ஸ்டடியா வேற இருக்க. சரி. அப்ப பாத்து மாப்பிள்ள. என்ன பிரவா? முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஃபுல் ஓகே. அப்போ கீழே இறங்கி வா. இதோ அனுப்பு. வேலு மாப்பிள்ள பாப்பா கூப்பிடுதுப்பா. சீக்கிரமா கீழே போ. இதோ வராது. சீக்கிரம். ஏன் மாப்பிள்ள நீ தன்னால ஆடுதா இல்ல நீங்க ஆட்டி விடுறீங்களா? இல்ல நீயா ஆடுற. வேலு மாப்பிள்ள இந்த பாட்டில் அதான் குடிச்சாச்சு. அப்புறம் எதுக்கு இது? அது நான் சாப்பிட்டதுக்கு சாட்சி வேணும் இல்ல? அதான் போ. சீக்கிரம் வா. வா. இப்ப நம்ம கால் நல்லா நடக்குது. ஓஹோ தண்ணி அடிச்சாதான் நம்ம கால் ஸ்டெடியா நடக்கும் போல இருக்கு. கரெக்ட். சீக்கிரம் வாயேன். என்ன குடிச்சானா?
எல்லாத்தையும் குடிச்சிட்டானா? ஃபுல் டைட்டா? இன்னும் கொஞ்சம் கொடுத்தா குடிப்பானா? நீ போய் வாங்கிட்டு வரியா? எவ்வளவு ஆகும்? இன்னும் ஒரே ஒரு கட்டிங் அடிச்சா கரெக்டா இருக்கும். ஏய், இப்ப அவனுக்கு ஊத்தி கொடுத்தியா இல்ல நீ குடிச்சியா? சொல்லு. மன்னிச்சிரு பாப்பா, அவனுக்கு ஊற்றி குடிக்கதான் பாட்டில் எடுத்து மாடிக்கு போனேன். எனக்கு அரைஞ்சி ஒவ்வொரு ரவுண்டா ஊற்றி விட்டான் பாப்பா. ஆனா கணக்கு மட்டும் கரெக்டா வருது. 8 அரை 8 ரவுண்டு பாட்டில் காலியா போச்சு. என்ன மன்னிச்சிரு பாப்பா. போ, வெளியே போ. நாயே. இந்த சோகமான நேரத்துல சுந்தரி வீட்டுக்கு தான் நாம போனோம். ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறந்துட்டு போகுது. இதெல்லாம் உலக நீதி. வரேன். இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. இது பட்டர்ஃப்ளை மாதிரி இல்ல? ஏய், ஆமா ஆமா. இது பாரு. ஏய், இது புடி. எவ்வளவு அழகா இருக்கு. டைம் ஆச்சு. அப்புறம் ஏய் ரேகா, என்ன? நானும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். என்ன அங்கங்க பார்த்துட்டு இருக்க? ஒரு முக்கியமான ஆள் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரு? நம்ம காலேஜ்க்கு பைக்ல வந்தானே அவனா? அவன் இல்ல. அப்போ மாருதியில வந்தானே அவனா? அவனும் இல்லடி. ஒரு முக்கியமான ஆள் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடி இவோ? நான் என்ன செய்ய முடியும்? எல்லாம் ஜொல்லு விட்டுன்னு வராங்க, நான் என்ன பண்ணுறது? ஹாய். ஹாய் சூர்யா. ஹாய் ரேகா. ஏன் இவ்வளோ லேட்டு? உங்கள்கிட்ட அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது? போங்க, பீச் அங்க இருந்து அவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்கு. நீங்க இங்க தான் இருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான் லேட் ஆயிடுச்சு. உஷா, நம்ம விஜி. போலாம் வா. ரேகா, நாங்க போறோம். என்னங்க, நான் வந்தது உங்க ஃப்ரெண்டுக்கு பிடிக்கலையா? என்ன விஜி? உஷா, நம்ம போலாம். இதோ பாரு விஜி, நீ எனக்கு எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி தான் எனக்கு சூர்யாவும் ஃப்ரெண்டு. நீ வேணா உஷா கூட போ, நான் சூர்யா கூட வரேன். நாங்க பேசுறது உனக்கு பிடிக்கலனா காதுல பஞ்ச வச்சு அடைச்சுக்கோ, இல்ல கையை வச்சு கொத்திக்கோ. அதை விட்டுட்டு ஏன் இப்படி கோழை மாதிரி ஓடுற? ஏய், நாங்க ஒன்றும் கோழல. வாடி, நம்ம போலாம். எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்னங்க, இதை பாருங்க சூர்யா, நீங்க மத்தவங்க மாதிரி கண்ட பொண்ணுங்க பின்னாடி சுத்தாதீங்க. நீங்க ஏதாவது ஒரு பொண்ணு மனசுல நினைச்சிருக்கலாம். அந்த பொண்ணு உங்க கடைக்கு பக்கத்துல இருக்கலாம், இல்ல உங்க கடைக்கு எதிர்க்கே இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா யாரையா விட்டு பொண்ணு கேட்க சொல்லுங்களேன். கொஞ்சம் இருங்க. சொல்லுங்க. நானும் ஒரு பொண்ணை பார்த்தேங்க. சில சமயம் பார்த்தா அவ என்ன காதலிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு சமயம் பார்த்தா என் காதல கசக்கி தூக்கி போடுற மாதிரி இருக்கு. அதான் நான் இன்னும் பொண்ணு கேட்கலங்க. என்ன ரேகா, நீ ஏன் கோச்சுக்கிற? அவரும் நானும் யாரையோ பத்தி பேசுறோம், உனக்கே கோபம் வருது. ஆமா தானே? இதோ பாருங்க சூர்யா, இந்த உலகத்துல கேட்கலனா எதுவுமே கிடைக்காது. அம்மா கூட நல்லவங்க தான். அவங்களுக்கு என்ன குழந்தைக்கு பசிக்குதுன்னு தெரியுமா? குழந்தை அழுதுதானே தெரியும். அதே மாதிரி நீங்க போய் கேட்டாதான் எல்லாமே தெரியும். நீங்க இன்னும் கேட்கலன்னு நினைக்கிறேன். முதல்ல போய் கேளுங்க. உஷா, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம போலாம் வா. ஏய், நீ போனா அவள்தான். அவகிட்ட சூர்யா ஏதோ விஷயம் பேசணுமா? நீ போகாத, தலையிடாத. உஷா, நம்ம போலாம். உஷா, நீ போகாத. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? நீ தைரியமா போ. அவன் உன்னை கடிச்சு தின்னிட முடியாது. அவன் என்ன பேசுறான்னு கேளு. உனக்கு விருப்பம் இருந்தா பதில் சொல்லு, இல்ல ஏதோ உனக்கு கத்துது நீ பாட்டுக்கு வந்துரு. அது இல்ல உஷா, இத பாரு. உனக்கு இதுக்கு கூட தைரியம் இல்லைன்னா நாளைக்கு ஒரு ஆம்பளைய பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்க கூட உனக்கு தைரியம் வராது. ஓட ஓட தாண்டி விரட்டுவாங்க, திரும்பி பார்த்தா ஓடி போயிடுவாங்க. இதுதான் ஆம்பளைங்க குணம். நீ போ. போ. சூர்யா, நீங்களும் தைரியமா போங்க. உங்க மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுங்க. சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you. ஒழுங்கா பேசுங்க சூர்யா, போங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லை சூர்யா. அடுத்த வாட்டி நீங்க என்ன பாக்கும்போது அவங்களோட தான் பாப்பீங்க. சரி. ஏய், நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லடி. என்ன? அவ மனசுல எல்லாம் இருக்கு. தனியா பேசாதே எல்லாம் வெளிய வரும். நீ சும்மா இரு, உனக்கு எதுவும் தெரியாது. வா. வாடி. ஏய் ஏய் எந்திரா மத. கிளம்புடா. இதே வேலையா போச்சு. வந்து சேர்ந்ததுங்க பாரு. காதல் பண்ணுதுங்களா? காதல். காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு கண்டவனை இழுத்துட்டு வந்து கச்சேரி பண்ணுதுங்க இங்க. இந்த வரியா அங்க வரியா ஒருத்தனை எழுப்பி அவனை. டேய் எந்திரா. எந்திரா. போங்க அந்த பக்கம்.
பெத்தவங்க கவனிக்கிறது இல்லையா அவங்கள? நம்ம தான் ஏன் கவனிக்க வேண்டியது இருக்குது? விஜி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவும் பேச வேண்டாம். எங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தாங்க கடையை காலி பண்ணலாம்னு இருந்தேன். உங்க கண்ணு இதுலயே இருக்கக்கூடாது தான் எங்கேயாவது போயிடலாம்னு இருந்தேன். அப்புறம் எதுங்க கடையை காலி பண்ண வேணாம்னு சொன்னீங்க? அது பரிதாபத்துல சொன்னது. எங்க ஒரு காரணம் சொல்லுங்க. எதுக்கு என்ன வெறுக்கிறீங்க சொல்லுங்க. தெரியாது. உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் நான் சிகரெட்டை விட்டேன், தண்ணியை விட்டேன், எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டேன். அப்புறம் ஏன் என்ன காதலிக்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க. தெரியாது. ஏங்க அந்த கடலை உங்களுக்கு விருப்பம் சொல்லுங்க. அந்த கடலை வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன். இல்லைன்னா அதை தெரிந்து பாருங்க அந்த பில்டிங்க அது வந்து குதிச்சு செத்துறேங்க. இல்லைன்னா ரயில்வே ட்ராக்ல என் தலையை விட்டு நான் செத்துறேங்க. எதுக்கு என்ன காதலிக்கல ஒரு வார்த்தை சொல்லுங்க. தெரியாது. 5 வருஷமோ 10 வருஷமோ இல்லாட்டி ஆயுசு முழுக்க உங்களுக்காக வெயிட் பண்ண கூட நான் வெயிட் பண்றேன். ஆனா என்ன காதலிக்கிறேன்னு ஒரே ஒரு வாட்டி சொல்லிடுங்க. எனக்கு அது போதும். தெரியாது. தெரியாது தெரியாதுன்னா தெரியாதுக்காக அர்த்தத்தை சொல்லுங்க கொஞ்சம். தெரியாது. நீங்க இப்ப சொன்னதான் உங்களை இங்க இருந்து போக விடுவேன். என்னால இனிமேல் இந்த சித்திரவதை அனுபவிக்க முடியாது. 2ல 1 எதா இருந்தாலும் இப்பயே சொல்லுங்க. என்னையா மோட்டார் சைக்கிள் ரோமியோ உன்னை கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு? சார் கிண்டலா பண்ணல சார். தெரிஞ்ச பொண்ணு பேசிட்டு இருக்கேன். தெரிஞ்ச பொண்ணா? பார்த்தா அப்பாவி பொண்ணு மாதிரி இருக்கு. உன்னை பார்த்தா பொண்ணை ஏமாத்தி லவ் பண்ணி பம்பாயில கொண்டு போய் விக்கிற மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க. என்னடா உனக்கு மரியாதை? சார் சார் கையெடுங்க சார். என்னம்மா உன்னை கிண்டல் பண்ணானதுமா நான் வந்து விசாரிச்சேன். அவர் என்ன கிண்டல் பண்றாரு, நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேனா? வேற என்னம்மா? யாரும்மா அது? தெரிஞ்சவர். தெரிஞ்சவர்னா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர். அத முதல்ல சொல்லி சொல்ல வேண்டியது தானே? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, இவனை பார்த்தா கேடி மாதிரிலமா இருக்குது. என்னமோ செய்யுங்கம்மா. இதெல்லாம் வாயா கோபி போலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப தேங்க்ஸ். எப்படியோ சேர்த்து வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. போலீஸ் வந்தா இப்படி உண்மையை சொல்லணும்னு இருந்துச்சு போல இருக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க. இதுவும் பரிதாபத்துல சொன்னதுதான். பரிதாபப்பட்டு சொன்னீங்களா? பரிதாபத்துக்கும் காதலுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சாரதா ஸ்ட்ராங் ஒரு காஃபி கொடு. சரிங்க. காவேரி விளையாடினது போதும், படி. அப்ப பாருங்கப்பா, எப்ப பார்த்தாலும் படி படின்னு சொல்லிக்கிட்டு. அதான் நீ நல்ல படிப்பே உட்கார்ந்து படி. நீ காஃபி சீக்கிரம் கொண்டு வா. எங்க மேல துணி காயுது, கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். ஐயோ அக்கவுண்ட்லாம் பார்த்து தலைவை தாங்க முடியல, நீயே போய் எடுத்துட்டு வா. ஐயோ காத்தடிச்சா விழுந்துடுங்க. காவேரி நீ போய் எடுத்துட்டு ஐயோ வாமா. எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. சரி நானே போறேன். எப்போ வந்து ராமு? இப்பதான் வந்தேன். சாரதா வரல? துணி மேல காஞ்சிட்டு இருக்கு, எடுத்துட்டு வர போயிருக்கா. எங்க மேல காய போட்ட துணி காணுங்க. விஜய் கேட்டா தெரியாதுங்கறா. காணுமா? காக்கா தூக்கிட்டு போயிருக்குமா? என்ன கிண்டல் பண்றீங்களா? இது இல்ல, துணிக்கு கை கால் முளைச்சு படி இறங்கி வந்து பீரோக்குள்ள போயிருக்குமோ? பாருங்களேன். எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? என்ன இதெல்லாம்? சும்மாதான். என்ன சும்மானா? வீட்டுக்குள்ள உட்காந்து ரொம்ப போர் அடிக்குது, அதான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அயன் பண்ணி பீரோக்குள்ள வச்சேன். ஐயோ நீங்க என்னங்க இதெல்லாம்? அவர் பண்ணா கூட பரவாயில்ல, நீங்க எதுக்கு இதெல்லாம் போய் பண்ணிட்டு? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது ஒரு அம்மா மாதிரி கவனிச்சுக்கிட்டீங்க. அதனால நான் இந்த வீட்டுல எந்த வேலை செஞ்சாலும் தப்பு இல்ல. ஒரு தாய்க்கு முன்னாடி நான் செய்யற இந்த வேலையெல்லாம் கால் தூசுமா. ஐயோ பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சரி வேண்டாம், நீங்க பேசுனது போதும். இல்ல இல்ல, உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாது இல்லடா ராமு? ஏய் ஒரே அடியா தூக்காத, அப்புறம் போற போக்குல புடவை ஜாக்கெட்டை துவைச்சு போட்டு ஆபீஸ்க்கு வாண்டுருவாங்க. ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்தது இப்படி எல்லாம் அவமானப்படுறதுக்கு இல்ல.
வேலு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன விஷயம் சொல்லு. இல்ல பாப்பா, நம்ம தோத்துக்கிட்டே வரோம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பிரபாவதிக்கு தோல்வியா? பயப்படாத. நான் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கேன். மகாலிங்கத்தோட அதான் எங்க அப்பாவோட பணம் நம்ம கைக்கு வந்த உடனே என் லைஃப் ஸ்டைலே மாறிடும். அதெல்லாம் நீ பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்கு பாப்பா. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. அந்த ராமு பையில எப்படியாவது தெருவில் நிறுத்தணும்னு நினைச்சோம். அதுக்கு மாறா அவன் வளர்ந்துக்கிட்டே போறான். ராமுவும் கிருஷ்ணாவும் பிரியும் நினைச்சு பிரிச்சோம். ஆனா இப்போ ஒன்று சேர்ந்துட்டானுங்க. அவனுக்கு ஒன்று சேரக்கூடாது. சேர்ந்தாங்க நமக்கு ஆபத்து. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதை சொல்லதான் உனக்கு கூட்டு வந்தேன். என்ன ஐடியா? எந்த ஒரு ஆம்பளையும் 3 விஷயத்துக்கு மயங்கிடுவான். பணம், மது, மங்கை. அவன் பணத்துக்கு அடிமை இல்லை, மதுக்கு அடிமையாற மாதிரி தப்பிச்சு ஓட்டான். 3வது ஒண்ணு மிஞ்சிருக்கு, மங்கை. என்ன சொல்ற? பாப்பா, ராமுவை நீ பழி வாங்க தான் கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஒரு நாளைக்காவது புருஷன் அந்தஸ்தை கொடுத்துருக்கியா? ஒரு நாளைக்கு அவனுக்கு புருஷ அந்தஸ்தை கொடுத்து பாரு. அப்புறம் அவன் காலடியிலேயே சுத்திக்கிட்டு இருப்பான். எப்போ வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன். நான் கவனிக்கவே இல்லை. ஃபேக்டரிக்கு வந்தா தான் நீ உலகத்தையே மறந்துடுவியே. என்னங்க ஞாபகத்தில் வச்சுருக்க போறேன். நல்ல வேளை ஜெனிஃபர் மேடம் இந்த ஃபேக்டரியை கொடுத்தாங்க. இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கவே முடியாது. அடட, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். 100 வயசு. என்ன பத்தியா? தப்பா ஒன்றும் பேசலையே. இல்ல அவர்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரதா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. பொதுவா எந்த பொண்டாட்டியும் புருஷனை பத்தி பேசவே மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் நல்லதா பேச மாட்டாங்க இல்ல? ஏராமு, நானும் உங்களை மாதிரி பொண்டாட்டி தாசனா இருந்து என் ஒய்ஃப் ஜெனிஃபருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபேக்டரி உங்களுக்கு கிடைச்சிருக்காது இல்ல? ஆமா, பொண்டாட்டி தாசனா இருக்கிறது சுகமான அனுபவமா? எனக்கு அப்படி தோணல. இந்த சொசைட்டில என் ஹஸ்பண்ட் மாதிரி மனைவிக்கு பெருந்தன்மையாவும் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்து சமூகத்துக்கு காட்டி கொடுக்குற ஆம்பளைங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ரொம்ப ரொம்ப கம்மி இல்ல? உண்மைதான். ராமு சார் எந்தவித ஈகோவும் இல்லாம சாரதாவுக்கு ஹெல்ப் பண்றாரு. சாரதா, நீ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்ச. மார்னிங் மேடம். வாங்க சார். ப்ளீஸ் கம் இன். உள்ள போங்க. வாங்க, ப்ளீஸ் கோ இன். மாலதி கிட்ட டிராயிங்ஸ் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. மாலதி, சார். இந்த டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வாமா. ஓகே சார். சார், நீங்க வரலையா? நீ போமா. சார், மேடத்தை பார்க்கணும். என்ன விஷயம்? அர்ஜென்ட்டாக பார்க்கணும் சார். அவங்க மீட்டிங் இருக்காங்க. சார், நீங்க மீட்டிங் போல? நாங்க கிளம்புறோம் மேடம். ஓகே. உங்க டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. Thank you very much. நாளைக்கு அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட்டு அனுப்புறேன். வெயிட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். Thank you மேடம். ஓகே. See you மேடம். சாரதா, நான் நினைச்சதை விட உன்னோட பிசினஸ் டீலிங் ரொம்ப நல்லா இருக்கு.
எதையும் செய்யறவங்க செஞ்சா சாதிச்சிடலாங்கிறத நீ நிரூபிச்சிட்ட. உனக்கு ஃபோன் வந்துருச்சுல்ல? இன்னும் வரலைங்க. சரி, என்னோட ஃபோனை உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். என்ன? ஓகேங்க. சரி, நான் கிளம்பட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ். அவசரப்பட்டு தேங்க்ஸ் சொல்லாதீங்க. என் பொண்டாட்டி நேர்ல அவ்வளவா பேச மாட்டா, போன்ல மணிக்கணக்கில் பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் நீங்க தாங்கி ஆகணும். சரி சரி சாரதா, நான் கிளம்புறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்ன நாங்க உள்ள போகும்போது சந்தோஷமா இருந்தீங்க, வெளியே வரும்போது காத்த ஊத்து விட்ட பலூன் மாதிரி ஆயிட்டீங்க. இதுக்குதான் பொம்பளைங்களை பிசினஸ் டீல் பண்ண கூடாதுங்க சார். பொண்டாட்டி கை ஓங்குச்சுனாலே நம்ம அப்படி வெளியே நிற்க வேண்டியதுதான். கூடி சீக்கிரம் நம்ம ட்ராக்ல வந்துருவீங்க போல இருக்கு. வெல்கம். See you. Bye. வேகமா வாங்கயா. மசம் நிக்காம சீக்கிரம் வேலையை பாருங்க. ஆமா, போனஸ் மட்டும் கொடுக்க மாட்டீங்க, வேலை மட்டும் சீக்கிரம் முடியணும். என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல, நேத்து அந்த சூப்பர்வைசர் 4 பேருக்கு ஓவர் டைம் கொடுத்திருந்தா வேலை சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மேனேஜர் பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் பீஸ் கொடுத்து கட்டிங் டேபிள் போறதுக்கு மத்தியானம் ஆயிடும். ஏன் ஒரு 4 பேருக்கு ஓட்டி கொடுங்கன்னா கேக்குறாங்களா? கேட்க மாட்டாங்க சார். குட்ஸ் எல்லாம் டிஸ்பேஸ் பண்ணியாச்சு. ரைட். டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அது இதை வந்துடுறேன். சார், நம்ம போலாமா? நீங்க போங்க, நான் வரேன். சரி. $58,500. ஓகே, நெக்ஸ்ட். ஒண்ணா? யாருப்பா அது? புதுசா இருக்கு. இன்னைக்கு தான் சேர்ந்துருக்கேன். எந்த செக்ஷன்? 8ஆம் கிளாஸ் பி சார். 8ஆம் கிளாஸ் பியா? ஆமா சார். உன் படிப்பு கேட்கலப்பா, இங்க எந்த செக்ஷன் கேட்டேன். ஓ, அது இனிமே தான் சொல்லுவாங்க சார். அப்படியா? சரி சரி, எடுத்துட்டு போங்க. பார்த்து கால்ல கீழ போட்டுக்காதீங்க. சரி சார். நெக்ஸ்ட். டே கிருஷ்ணா, மீனாட்சி, நீங்க 2 பேரும் போயிட்டு அப்புறமா. சரி சார். டேய், இந்த கம்பெனிக்கு நீ ஒரு பார்ட்னர், மறந்துடாத. இருக்கட்டுமே, அதனால பாக்குற தொழில் கேவலமா போயிடுமா? டேய், தலையில மூட்டையை தூக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சவங்க நாம. அதெல்லாம் ஒரு காலம். இப்ப அதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் இருக்கு. நீ வேற உடம்பு சரியில்லாதவன், ஏன் வேணா கஷ்டப்படுற? டேய், நீ கஷ்டம். டேய், நீ கஷ்டப்படலையா? சாரதா கஷ்டப்படலையா? என் படிப்புக்கு ஏத்த மாதிரி நான் வேலை செய்யறேன். ராமு ஒர்க்கர்ஸ் கிட்ட பழகினா அவங்க ப்ராப்ளம்ஸ் என்னன்னு நமக்கு புரியும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை வளர விடாம நாம சரி பண்ணிடலாம். இத பார், நேத்திக்கு ஓட்டி கொடுக்காம அன்லோடிங் வேலை முடியல. இன்னைக்கு கட்டிங் செக்ஷன்ல வேலை இல்லாம நின்னு போச்சு. முதல்ல போய் அதை பார். இல்லடா கிருஷ்ணா, சாரதாவும் நீயும் எனக்கு மீட்டு கொடுத்த உசுறாங்க. என்ன நன்றி கடன் பண்ணவே. எங்கடா ஃபிட் பண்ண போற? நீ முதல்ல வயர் எடுத்து போடுறா. போடு. பாத்து போடுறா. வணக்கம் சார். கண்ட இடத்துல ஆணி அடிக்காதீங்க, ஒயர்லாம் தொங்காம மாட்டுங்க. அதெல்லாம் பாத்துக்கிறேன் சார். ஒரு ஸ்டூல் கொடுங்க சார். காவேரி, என்னப்பா? ஒரு ஸ்டூல் கொண்டாமா. சரி. டெலிஃபோன் எங்க சார் வைக்கணும்? டெலிஃபோன்
சாரதா சாரதா குடுமா சாரதா என்னங்க? ஓ நீ இங்க இருக்கியா? இல்ல டெலிபோன் எங்க வைக்கிறதுன்னு கேக்குறாங்க. டிவி மேல வைக்கலாமா? காவேரி நோண்டிட்டு இருப்பாமா. ஃப்ரிட்ஜ் மேல வைக்கலாமே. ஃப்ரிட்ஜ் மேல போய் யாராவது போன் வைப்பாங்களா? என்ன நீ பாரு, பேசாம நம்ம பெட்ரூம்லயே வச்சுக்கலாம். ஏன்னா ராத்திரி நேரம் உனக்கு போன் வரும், அதான் சௌரியமா இருக்கும். எங்க ராத்திரியில கிருஷ்ணாக்கு போன் வந்துச்சுன்னு வச்சுங்க, அவர் என்ன ரூம்குள்ள வந்து பேசுவாரா? பிரபாக்கு போன் பேசணும்னா எங்க போய் பேசுவா? பேசாம இங்கே வைங்க. அது யோசிக்கவே இல்லை. இந்தாப்பா சொல்லுங்க சார். போனை ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுடுங்க. ஓகே சார். ஹலோ சார். ஹலோ, லைன்மேன் கிருஷ்ணசாமி பேசுறேன் சார். சொல்லுங்க. 85453222 லைன் டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிட் பண்ணியாச்சு சார். வெயிட் பண்ணு. ஓகே சார். நான் டயல் பண்றேன், ஃபங்க்ஷன் ஆகுதா பாரு. வச்சேனே சார். ஓகே. சார் கொஞ்சம் இருங்க சார், எக்ஸ்சேஞ்ச் கால் சார். ஓ சரி சரி பேசுங்க. ஹலோ சார். லைன் ஓகே. ஓகே சார், லைன் கிளியரா இருக்கு சார். நான் வச்சிரவா? ஓகே சார். சரிப்பா. ஓகே சார். சார் லைன் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். மேடம் 2 பேரும் வந்திருக்கேன் மேடம், பார்த்து கொடுங்க மேடம். ஓ சரி சரி, இந்தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். சரிங்க. நம்ம லாரி செட்டு தோஸ்து, அவன் நம்பர் 82482. Hello. Hello. Can I speak to Jennifer, madam, please? Yes, Sarada. Oh, good morning. Good morning. We just got the phone in the house. Oh, nice Yep. to hear. Thank you very much. You've really helped us a lot. Okay, Sarada. Call me often. I'll call you back later. நீங்க phone use பண்ணுங்க. நான் தமிழ் தானே பேச போறேன், அப்புறமா மெதுவாக பேசிக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.